கலங்கிடும் மகனே வருவாயா, இயேசு அழைக்கின்றார். கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. கலங்கிடும் மகனே வருவாயா, இயேசு அழைக்கின்றார். இயேசு கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள திருப்பெயரிலே நல்வாழ்த்துக்கள். இந்த விடுதலை நிகழ்ச்சி வழியாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டவர் தந்திருக்கின்ற கிருபைக்காக ஆண்டவருக்கு நான் உள்ளமாற நன்றி கூறுகின்றேன். பிரியமானவர்களே, விடுதலையின் நேரம், விடுதலையின் நேரம். ஆம், ஆண்டவராகிய கடவுள் நமக்கு விடுதலை கொடுக்கிற ஒரு நேரம் இது. உள்ளத்திலே உடலிலே பலவிதமான பிரச்சனை, போராட்டங்கள், கவலைகள், கண்ணிகளிலே ஆண்டவர் விடுதலை கொடுக்கிற ஒரு நேரம் இது. அவர் தானே திட்டத்தோடு கூட அமைத்து அடியனையும் பயன்படுத்தி அவர் நிறைவேற்றி மகிழ்கிறார். இந்த ஊழியத்துக்கு எவ்வளவோ பணம் தேவை. அத்தனை பணத்தையும் கூட உங்களை போன்ற நல்ல உள்ளங்கள் ஒளியிலே பேசுகிறார். எளிய உள்ளத்திலே அவர் பேசுகிறார். பெரிய பணக்காரன் உள்ளத்தில் அவர் பேசுறது இல்லை. சாதாரண எளிய மக்கள் உள்ளத்திலே பேசி இதை கொடுக்க செய்து நடப்பித்து வருகிறார். எளிய மனதோர் பேறு பெற்றவர். ஆண்டவர் ஒவ்வொன்று சொல்லுவார் என்றால் அது கருத்துக்கள் ஆழமானது, அற்புதமானது. பிரியமானவர்களே, இந்த ஊழியத்தை தாங்குகிற ஒவ்வொருவரையும் நான் பாராட்டுகின்றேன், வாழ்த்துகின்றேன். ஆண்டவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். பிரியமானவர்களே, இந்த விடுதலை நிகழ்ச்சியை நீங்கள் தவறாமல் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், ஆவலோடு கூட பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஒவ்வொரு வாரமும் திங்கள் முதல் வியாழக்கிழமை வரை மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை கொடுக்கப்படுகிறது. கடந்த மாதத்திலே 7:30 to 8 மணி கொடுத்திருந்தோம். இப்போ 7 to 7:30 கொடுத்து கொண்டிருக்கிறோம் ஜனவரியிலிருந்து. பிரியமானவர்களை பார்க்கிற பொழுது விடுதலையின் நேரம் என்கிற ஒரு காரியத்தை ஏன் ஆண்டவர் அமைத்தார்? நான் அதை நினைத்து நினைத்து நான் சிந்தித்து ஆண்டவரை நான் மகிமைப்படுத்திக் கொண்டே இருப்பேன். திக்குவாயனாகி என்னை இறைவசன வார்த்தைகளை பேச வைத்துக் கொண்டிருக்கிறார். குறைவான படிப்பெடுத்த என்னை இறைவசன வார்த்தைகளை கோர்த்து ஒவ்வொன்றும் பிணைத்து தரும்படி பேசிக் கொண்டிருக்கிறார், செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அந்த வார்த்தைகளை கேட்கிற அநேக மக்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. கடந்த நாட்களிலே ஒரு செய்தியை கொடுக்கிற பொழுது, செய்தி கொடுத்து ஜெபிக்கிற வேளையிலே கடவுள் ஒரு காட்சியை கொடுத்தார். அந்த காட்சி ஒரு சகோதரி தன்னுடைய 2 பிள்ளைகளையும், பெண் பிள்ளைகள், 2 பெண் பிள்ளைகளையும் தோல் மேலே கையை போட்டுக்கிட்டு அப்படி கத்திக்கிட்டு இருக்கிறாங்க, கண்ணீர் விட்டு அழுதுட்டு இருக்கிறாங்க. அந்த பிள்ளைகளும் அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அப்படி ஒரு காட்சியை ஜெப வேளையிலே காட்டினார். ஆண்டவர் அவருடைய கண்ணீரை துடைக்கிறார், அவர் துக்கத்தை மாற்றுகிறார் என்று வெளிப்படுத்தி சொன்னோம். தூய ஆவியானவர், வரப்போகிறவற்றை வெளிப்படுத்தி சொல்லுகின்ற ஆவியானவர் என்ன உரைக்கிறாரோ அப்படித்தான் அங்கே கண்டேன். பிரியமான ஜெப வேளையிலே அவர்கள் கண்ணீரோடு அப்படியே பிள்ளைகளும் அழுகிறாங்க, அந்த அம்மா அழுகிறாங்க. அப்படி அப்படியே காட்டி கொடுக்கிறார், அவருடைய கண்ணீரை துடைக்கிறதாக. செய்திகள் முடிந்தது. செய்திகள் முடிந்தவுடனே அந்த சகோதரி ப்ராப்ளம் ஏன் எதுக்காக அழுதார் தெரியுங்களா? அவருடைய கணவர் அவரை விட்டு விலகி போயிட்டார். ஏதோ ஒரு பிரச்சனை, சண்டை மெத்தமாக பிரிஞ்சு போனவர் ஏறத்தாழ 3 மாதத்துக்கு மேலாச்சு. 3 மாதத்தில் எந்த விதமான தொடர்பும் இல்லை. எப்படி இருக்கும்? 2 பெண் பிள்ளைகளை வச்சுக்கிட்டு எப்படி அவங்க இருப்பாங்க? அப்படியே கண்ணீர் விட்டு கதறி அழுதிருக்கிறார். இந்த பிள்ளைகளும் அப்பா இல்லைன்னு அழுதுருக்குது. அப்பா இங்கே தொடர்பிலே பேசுறது இல்லை அப்படின்ட்டு பிள்ளைகளும் அழுது,
அம்மாவும் அழுறாங்க, எல்லாம் அழுகிறாங்க. கடவுள் காட்சி கொடுத்தார். நான் சொன்னேன், கடவுள் கண்ணித்திருக்கிறான். செய்தி வேலை முடிந்து, ஜெப வேலை முடிந்தது. அவர்கள் டீ பண்ணிட்டு உட்காந்து சாப்பிட்றதுக்கு எல்லாம் பிள்ளைகளை உட்காந்துட்டு சாப்பாடெல்லாம் பகிரும்போது யாரோ கதவு தட்டுக்கிறார்கள். கதவு தட்டுறாங்கன்னு சொல்லிட்டு கதவு திறந்து பார்க்கும் பொழுது அங்கே பார்த்தினால் கணவர் வந்திருக்கிறார். பிரைசலா, கணவர் வந்திருக்கிறார். எப்படி இருக்கும் பிரியமானவர்களே, பாருங்க, கணவர் வந்திருக்கிறார். அப்படியே அந்த கண்ணீர் அப்படியே மாறி போயிடுச்சு. பிள்ளைகள் ஓடி சென்று சொல்றார்கள், என் ஆண்டவர் அப்படியாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்கிற நிலையிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஆண்டவரை நாம் அனுபவிக்கின்ற ஒரு மகனாக மகளாக வாழப்பட வேண்டும். பிரியமானவர்களே, நானும் ஒரு காலத்திலே ஆண்டவரை அனுபவிக்கப்படவில்லை. உலக ரீதியாகவே உலகப்பிரமான பக்தி முயற்சியிலே வாழ்ந்து கொண்டிருந்தேன். உலகப்பிரமான பக்தி முயற்சி. ஆனால் அதில் அழுவாய் ஆண்டவர் கண்டுபிடிக்க முடியவில்லை. எப்பொழுது இறைவசன வார்த்தைகளை வாசித்து சிந்தித்து தியானித்து ஆவியிலும் உண்மையிலுமாய் ஆவியிலே துதித்து ஜெபிக்கிற பொழுது, விசுவாசத்திலே ஆண்டவரை பற்றி கொள்ளுகிற பொழுது அவருடைய மகிமுள்ள காரியங்களை காண முடிகிறது என்பதை என் வாழ்க்கையிலே அநேக சாட்சிகளை கண்டிருக்கிறேன். அதனால்தான் இந்த காரியங்கள் எங்கேயோ வாழ்ந்து கொண்டிருந்த என்னை எப்படியா பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். இன்னும் ஒரு அருமையான ஒரு கருத்தை கூட உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். என்னை அழைத்த ஆண்டவர் எப்படி பயன்படுத்துகிறார் என்பதை அவர் மகிமைக்காகவே நான் சொல்லுகிறேன். ரோமில் இருக்கிற வத்திக்கான் வானொலி நிலையத்திலே ஆண்டுடைய செய்திகளை கொடுக்கும்படியாக ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். வத்திக்கான் வானொலி நிலையத்திலே ஆண்டுடைய வார்த்தைகளை கொடுக்கும்படியாக செய்து கொண்டிருக்கிறார். இப்போ கடந்து வருகிற நாட்களிலே கடந்து வரும் ஒவ்வொரு வேலைக்கிழமையும் அதை போட்டு கொண்டிருப்பார்கள். என்னுடைய மறைமாவட்ட ஆயரிடம் இதை நான் சொன்னேன். ஆயரட்டுக்கு அவருக்கு இருக்கிற சந்தோஷம் மிக சந்தோஷமாட்டது. அப்படியே 2 கைகளை வச்சு ஜெவனி காட் பிளஸ் யூ சொல்லி அவர் ஆசிரித்தார். கடவுள் உன்னோடு கூட தம்பி இருக்கிறார். இந்த ஊழியம் எப்படி நடக்கிறது என்று இந்த தொலைக்காட்சி ஒளியும் பார்க்க ஒரு நாளைக்கு ஒளித்து நடக்க சாதாரண கிடையாது. நிறைய பணம் தேவை. ஒரு நாளைக்கு 7,000 ரூபாய் போக்கும் தேவைப்படுகிறது. அப்புறம் ஒரு வாரத்துக்கு நாட்கள், 4 நாட்கள், ஒரு மாதத்துக்கு எத்தனை நாட்கள், அது எவ்வளவு பணம் இதெல்லாம் அவர் பார்த்து எப்படி நடத்துகிறார். என் அன்பானவர்களே, அந்த ஆண்டவருக்கு முன்பாக நான் உண்மையாக இருந்தால் போதும், அவர் செய்வார். இதுதான் என் வாழ்க்கையிலே நான் அனுபவித்து மகிழ்கின்ற ஒரு கருத்து. இந்த நற்செய்தி அறிவிப்பு ஊழியங்கள் இருக்கிறது. அநேக நற்செய்தி காரியங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். மக்கள் நற்செய்தி ஊழியத்துக்காக தருகிறார்கள். தனிப்பட்ட ஒரு மனிதன் நற்செய்தி அறிவிக்கின்ற காரியங்கள் உண்டு. அவருக்காக கொடுக்கிற பணங்கள் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை காணக்கூடியங்களை ஓடிக்கொண்டிருக்கிறது. இது வேறை. அவருடைய உணவு உண்பதற்கு, உடுப்பதற்கு, குடிப்பதற்கு, வாழ்வதற்கான காரியங்கள் ஆய் கொடுக்கப்படும் என்று தான் புனித பவுலடிகள் சொல்லிக் கொடுக்கிற ஒரு கருத்தாய் ஓடுகிறது. அடுத்தது நாம் பார்க்கிற பொழுது நற்செய்தி ஊழியங்கள், 2வது பகுதி நற்செய்தி ஊழியங்கள். இது தனிப்பட்ட மனிதன் அங்கே போய் நற்செய்தி அறிவிப்பார், அவ்வளவுதான். அதுக்கு அவனுக்கு உள்ள வேடிக்கை. இது நற்செய்தி அறிவிப்பு ஊழியங்கள். நற்செய்தி அறிவிப்பின் ஊழியங்கள் பார்க்கிற பொழுது கடவுள் கொடுக்கிற ஊழியங்களிலே நிறைய உண்டு. புத்தக ஊழியம் உண்டு, தொலைக்காட்சி ஊழியம் உண்டு, நற்செய்தி அறிவிப்பு ஊழியம் உண்டு, மற்ற தொலைத்தொடர்பு ஊழியங்கள் உண்டு. பல விதமான ஊழியங்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார். இந்த ஊழியத்துக்கெல்லாம் நாம் நிறைய பணம் தேவை. இதுக்கெல்லாம் நாம் செய்கிற பொழுது அது காரியங்கள் வேறு. தனிப்பட்ட ஊழியம், இங்கே நற்செய்தி அறிவிக்கின்ற ஊழியம். நற்செய்தி அறிக்கின்ற ஊழியத்திலே பல பகுதி. அடுத்தது பார்க்கிற பொழுது நற்செய்தி அறிவிக்கின்ற நிறுவனங்களா இருக்கிறது. எது? தியான மையங்கள், தியான இல்லங்கள். அதுக்கு நிறைய பணம். இப்படி ஒவ்வொன்றுக்கும் நீங்க பார்க்கணும். இதிலே யாருக்கு எங்கே எந்த நிலையிலே ஊழியத்தின் காரியங்களே நாம் ஊழியத்துக்காய் கொடுக்கிற பொழுது நாம் ஜெபிப்போம். ஜெபிக்கிற பொழுது தூய் ஆவியானவர் இங்கவோ 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 கொடுக்க செய்கிற பொழுது அப்படி கொடுக்கிற காரியங்களிலே அதன் வழியாய் போயிட்டு கொண்டிருக்கும். என்னை பொறுத்தவரை நான் பெருமைக்கு நான் சொல்லப்படவில்லை.
நான் ஆண்டவருக்கு பயந்து சொல்லுகின்றேன். எனக்கு கொடுக்கிற ஒரு பணத்தை கூட நான் மற்ற காரியங்கள் செயல்படுத்த மாட்டேன். அவருடைய ஊழியம் நற்செய்தி அனுப்பி ஊழியத்துக்கு மட்டும் கொடுப்பேன். கொடுக்கிற காணிக்கை ஜெபத்தோடு கூட எடுத்துக்கொள்வேன். எனவே தான் ஆண்டவர் இந்த ஊழியத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த ஊழியத்திலும் அநேக அற்புதம் காரியங்களை ஆண்டு செய்து கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, கடந்த நாட்களிலே அந்த சகோதரருடைய வாழ்க்கையிலே செய்த ஆண்டவர் இன்றும் செய்ய இருக்கிறார். இன்றும் அரும்பெருக்காரை செய்கிறார். இந்த அருமையான வேளையில் நாம் ஒப்பு கொடுத்து நாம் கடந்து போகலாம். நான் இவ்வளவு நேரம் செய்துவிட்டேன், தொய்யாவே சொல்ல சொன்னார், அதனால சொல்லிவிட்டேன். நீங்கள் நினைக்கிற தொய்யான சொன்னதுனால சொல்லிவிட்டேன். எல்லாம் துதி கன மகிமை எல்லாம் அவருக்கே அவருக்கே அவருக்கே. அப்ப கிடைக்கலாம். அன்பின் ஆண்டவரே, இப்பொழுதும் என்னை முற்றிலுமாய் தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்பு கிடைக்கிறேன். உம்முடைய வார்த்தைகளை என் நாவிலே வைப்பீராக. உம்முடைய வார்த்தைகளை என் நாவிலே வைப்பீராக. எதெல்லாம் நீ சொல்லுகிறோ அதையே உம்முடைய மக்களுக்கு, உம்முடைய அன்பு பிள்ளைகளுக்கு சொல்ல என்னை ஒரு கருவியாக பயன்படுத்துவீராக. அவளோடு கூட அமர்ந்திருக்கிற இறைவசன வார்த்தைகளை கேட்பதற்கு ஆவலோடு கூட அமர்ந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு, உம்முடைய மக்களுக்கு, உம்முடைய ஜனங்களுக்கு நீர் எதை சொல்லுகிறோ அதை சொல்லவும், அது அவர்களுக்கு வாழ்வாய் மாறவும் கிருபை பண்ணுவீராக. இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த திருப்பெயரிலே என் பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கடந்த நாட்களிலே நான் இறைவார்த்தையினுடைய வல்லமை மகிமையை குறித்து நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். அதன் தொடர்நிலையை பார்க்கிற பொழுது இறைவார்த்தை ஒரு ஒளியாக, வெளிச்சமாக, ஒரு சத்தமாக, பிரசன்னமாக இருக்கிறது என்று அப்படியே கருத்தை நான் கொண்டு வந்தேன். உணர்த்தினார். இறைவாசனம் வார்த்தைகள் நாம் போகிற பாதையை காட்டுகின்ற ஒளி, வெளிச்சம், தீபம், காலடிக்கு விதிலாக இருக்கிறது என்று அப்படியே துவங்கி கொண்டு வந்தேன். அதனுடைய தொடர்ச்சியை நான் பார்க்கிற பொழுது அடுத்த ஒரு கருத்தை போது இறைவார்த்தை ஒரு உணவாக இருக்கிறது என்று கூட நான் தொடர்ந்தேன். மத்தேயு 4ஆம் அதிகாரத்திலே 4ஆம் வசனத்திலே படித்தோம் அல்லவா? அதில் படிக்கிற பொழுது மனிதர் அப்பத்தினால் மட்டுமன்று ஆண்டுடைய ஒவ்வொரு வார்த்தையிலும் உயிர் வாழ்கிறார் என்று. பொல்லாத பிசாசனவன் சோதிக்கிற பொழுது ஆண்டவர் அழுத்தமாய் சொன்னார், மனிதன் அப்பத்தினால் மட்டுமன்று ஆண்டு ஒவ்வொரு வார்த்தையிலும் விழுவார் என்று. ஆம் பிரியமானவர்களே, அந்த வார்த்தை நமக்கு வாழ்வளிக்கின்ற வார்த்தையாக இருக்கிறது. ஆத்மாவிலே பலங்கொடுக்கிற வார்த்தையாக இருக்கிறது. இந்த வார்த்தை குறித்து நாம் சொல்லுகிற பொழுது திருப்படா சொல்வார் அல்லவா, தேனினும் மதுரமாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார். இந்த வசன வார்த்தைகள் நாம் படிக்கிற பொழுது தேனினும் மதுரமாய் இருக்கிறது சொல்லுகிறார். தேன் என்பது உடலுக்கு சக்தியான பொருளே இல்லை, அதில் தேனினும் மதுரமா இருக்குன்னு சொல்லு. அதைத்தான் சொல்லுகிற பொழுது, எரேமியா சொல்லுகிற பொழுது கூட சொல்லுவார், நான் அந்த அவர் கொடுத்த உணவை நான் உண்டேன், அவர் உண்டேன், அது எனக்கு மகிழ்ச்சியை தந்தன, உள்ளத்துக்கு ஓமை கொடுத்தது என்று நாம் பார்த்தோம் இல்லைங்கள? எசேக்கியேல் இறைவாக்கினர் சொன்னார், ஒரு ஓலைச்சுளை கொடுத்து துண்ணு, வயிற்று நிரப்பு, அப்புறமேல போய் இஸ்ரேல் மக்களிடம் போய் பேசுன்னு சொன்னார். இந்த கருத்து எனக்கு உள்ள இன்னைக்கு இறைவசன வார்த்தையை முழுமையாக படிச்சணும், படிச்சு கொண்டு வரணும், ஆழத்துல கொண்டு வரணும், லேக்கப் பண்ணணும். அப்புறமேல அங்க வசன வார்த்தையை சொல்ல ஆரம்பிக்கணும், சொல்ல ஆரம்பிக்கும். இது நான் பார்க்கிற பொழுது பெருமை சொல்லுகிறார் அல்லவா, நான் உங்களுடைய வார்த்தையை சொல்லாமல் இருக்கனா முடியாது, எல்லாம் பெக்கிட்டு. எனவே இறைவசன வார்த்தை உண்டு கடந்து வருகிறது. அது ஆத்மாவிலே பலம் கொடுக்கிறதா இருக்கிறது, ஆத்மாவிலே வளர்க்கிறதா இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் உன் ஆன்மா கேடற்பட்டால் அதனை என்ன பயன் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. ஆத்மா உணவு, இந்த ஆத்ம உணவு இறைவசன வார்த்தை மட்டுமல்ல, இந்த இறைவசன வார்த்தையை அப்படியே கொண்டு வருகிற பொழுது என் ஆண்டவர் பிரியமானவர்களே, ஆண்டவரே சொல்லுகிறார். யோவான் நற்செய்தியிலே சொல்லுகிற பொழுது முதல் அதிகாரத்திலே 14ஆவது சொல்லும் போது என்ன சொல்லுவார்? வாக்கு மனு உருவு ஆனார் என்று. வாக்கு மனு உருவு ஆனார் என்று, வார்த்தையான கடவுள் மனு உருவானார் என்று. வார்த்தை மனு உருவாக வந்தது. அந்த மனு உருவானதார் இயேசு கிறிஸ்து தன்னை சொல்லிக் கொடுக்கிற பொழுது என் அன்பானவர்களே, இதில் அந்த நாட்களிலே மக்கள் எல்லாம் அந்த வானத்தின் இறங்கி வந்த மன்னாவை உண்டு வாழ்ந்தார்கள் என்று பார்க்கிறோம். இயேசு சொல்வார்,
முன்னோர் என்றது எல்லாம் அந்த மன்னா உண்டவர்கள் எல்லாம் இறந்து போனார்கள். ஆனால் இந்த மன்னாவை, இந்த உணவை உண்ணுகிறவர்கள் என்றுமே வாழ்வார் என்று அருமையான ஒரு கருத்து சொல்வார். யோவான் நற்செய்தியிலே 6ஆம் அதிகாரத்தில் தான் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு கருத்து எனக்கு உண்மைக்கு பிரியமான. யோவான் நற்செய்தி எல்லாம் எடுக்கிறீங்க, எல்லாம் பைபிள் எடுக்கிறீங்க, எடுங்க, தயவுசெய்து எடுங்க. இவ்வளெல்லாம் ஆண்டவர் தான் அதிகமாக ஆசீர்வதிக்கணும். நான் நட்சத்திரம் இருக்கிற ஆண்டவரே, நான் பேசுறதெல்லாம் எல்லாருக்கும் பயனுள்ளதாக போகணும், வெறுமையாக பார்க்கக்கூடாது, 60, 30, 60, 100 பழம் கொடுக்கிறதாய் கடந்து வரணும்னு சொல்லிட்டு ஜெபம் இருப்பேன். யோவான் நட்சத்திரத்திலே 6ஆம் அதிகாரத்திலே நீ பார்க்கணும் போது அதில் சொல்லப்படும் அந்த வசனத்தில் 6ஆம் அதிகாரத்தில் முழுமையான பார்க்கிற பொழுது கருத்து நிறைய இருக்கிறது. ஆனால் முக்கியமான ஒரு கருத்து கூட நாம் எடுத்துக்கிடலாம். 6ஆம் அதிகாரத்தை 51வது வசனத்தில் எடுக்கலாம். அதில் பாருங்க 51ஆம் அதிகாரம். அதில் முன்னூற்றி வசனம்லாம் 34 வரைக்கும் வாழ்வு தரும் உணவு என்று அப்படியே ஆரம்பிக்கிறார். வாழ்வு தரும் உணவு என்று அப்படியே ஆரம்பிக்கிறார். வாழ்வு தருங்கிற உணவு ஆரம்பிக்கிறார் 34 அப்படியே ஆரம்பிச்சு 51வது வசனம் சொல்லுகிறார், விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே, இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார், எனது சதையை உணவாக கொடுக்கிறேன், அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன். பாருங்கள், முன்ன சொன்னாரு வாக்கு மனுவிருவான. இந்த வார்த்தையெல்லாம் இணைஞ்சி ஒரு உணவாக மாறி இருக்குது. அதுதான் இயேசு கிறிஸ்து. இன்னைக்கு நம்ம பார்க்கிற பொழுது கோதுமை இருக்குது. கோதுமை அங்கே நிலத்தில் அடிக்க கோதுமை இருக்கும், அதில் நெல் இருக்கும், அது அப்படியே இருந்துட்டு இருக்கு. ஆனால் அப்படியே கடைசியில் அது சமையலாக மாறி சூறாக மாறிடுது, சாப்பிட்றதுக்கு உணவு வந்துடுது இல்லை. அதே போல தான் இந்த வார்த்தை கூட அப்படியே மனுவுருவாகி நமக்குள் வருகிறதா இருக்கிறது. என் அன்பானவர்களே, வசன வார்த்தை கிடைக்கும். நான் இது அவர் சொல்லுகிற பாருங்க, நான் விண்ணிலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே, இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வர், என சதையின் உணவாக கொடுக்கிறேன், அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். வாழ்வதற்காக சொல்லுகிறார். அந்த வசனத்தினை பார்க்கும் பொழுது பிற்பார்க்கும்போதே அந்த பின்னூறு அந்த வசனத்தை பிற்பார் இந்த உடலை என்றுமே வாழ்வார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. என்றுமே அந்த அப்படியே பின்னிட்டு பண்ண இந்த உணவை உண்போர் என்றுமே அந்த கடைசி வருடத்தில் பாருங்க, அந்த 58வது விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு இதுவே, இது முன்னோர் உண்ட உணவு போன்று அன்று அல்ல, அதை உண்டவர்கள் இறந்து போனார்கள், இவ்வுணவை உண்போர் என்றுமே வாழ்வார்கள். இந்த வார்த்தை மனு உருவான அந்த உணவை உண்ணுகிறவர்கள் என்றுமே வாழ்வார்கள் என்று எனக்கு இறைவசன வார்த்தை நாம் ஒவ்வொரு தூயாவிக்குள் சிந்திக்கணும். அப்பொழுதுதான் தூயாவிக்கு சிந்திக்கிற பொழுது இறைவசன வார்த்தைக்குள் அப்படி ஊடுருவி போயிட்டு இருக்கும். நான் பார்க்கணும் பிரிமாக்களே, அந்த வசனத்தை 50 சரி 51வது வசனம் நீ படிச்சீங்களா? அது 68வது வசனத்தை நான் படிக்கணும் பொழுது தூயான் உணர்த்துறார். அது எல்லாம் போகிறாங்க இன்றைக்கு. இப்படிலாம் சொல்லுகிற பொழுது மற்றொரு சில பேர் இருக்கு. அப்போ எல்லாரும் போகும்போது அங்கே இயேசு கேட்கிறார். அந்த இன்றைக்கு 62 இயேசு 12 சீடரிடம் நீங்களும் போய்விட நினைக்கிறீர்களா என்று கேட்டார். அதுக்கு 68வது வசனம், சீமோன் பேதுரு மறுமொழியாக, ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் போவோம்? நிலை வாழ்வு அளிக்கும் வார்த்தை உம்மிடம் தானையா உள்ளன என்றார். நிலை வாழ்வு தருகிற வார்த்தை உம்மிடம் தான் இருக்கிறது. நிலைவாழ்வு தருகின்ற வார்த்தை, நிலைவாழ்வு இம்மையிலே ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்வு, மறுமையிலே ஒரு நிலைவாழ்வு பெற்று வாழ்கிற ஒரு ஆசீர்வாதம் காரியம். இம்மையிலும் மறுமையிலும் வாழ்ந்திருக்க இறைவசன வார்த்தை, அந்த வார்த்தை மனு உருவான அந்த உணவு இயேசுங்கிற உணவு. இந்த உணவு இரண்டும் உட்கொள்கிற பொழுது ஆத்மீக வாழ்க்கையிலே வாழ்ந்து வளர முடியும். யோவான் 3 யோவான்ல 2வது வசனம் சொல்லப்பட்டிருக்கும். என்ன சொல்லுவார்னாக்க, நீ ஆன்மாவிலே வாழ்வது போல உடல் நலத்தோடும்
எல்லாவற்றிலும் நலமாயிருப்பாயாக சொல்லப்பட்டிருக்கும். ஆன்மாவில் இந்த இறைவசன வார்த்தை, இந்த உணவு தான் ஆன்ம உணவு. இந்த உணவை ஒவ்வொரு நாளும் நாம் உண்டு கடந்து வருகிற பொழுது நம்முடைய ஆன்மா பலனடைந்து அவருக்குள் கடந்து செயல்பட்டிருக்கும். இல்லைங்களா? நாம் பரிமாணங்களை நம்முடைய வாழ்க்கையில சிந்தித்து பார்க்கணும். எப்படி நம்முடைய நாம் எப்படி இறைவசன வார்த்தையை மக்கள் எடுக்கல, அது என் கண்ணிலே வருகின்ற கண்ணீராக இருக்கும். திருப்பாடல் 119 சங்கீத திருப்பாடல் ஆசிரியர் சொல்லுவார். திருப்பாடல் 119 136 சொல்லுவார். அவர் எப்படி சொல்லுகின்ற கருத்தை நீ பார்த்தோன்னாக்க, ஐயோ என்னுடைய உள்ளத்தில் கூட அப்படிப்பட்ட ஒரு நிலையத்தான் ஓடிக்கிட்டு இருக்கிறது. திருப்பாடல் 119 136 எல்லாம் பைபிள் எடுத்துட்டு இருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். சில சகோதர பிரதர் நீ சொல்ற வசனம் ஒவ்வொன்றும் அப்படி உள்ளத்தை ஊடுருவி பாய்கிறது குத்துவானுங்க. சிலர் கேட்கறது மட்டும் இல்ல சகோதரா, நீ மற்றவங்களுக்கு சொல்லணும். இறையரசப்பட்ட நற்செய்தி எல்லா இனத்தாருக்கும் எல்லா மக்களுக்கும் போகும்னு சொல்றாருங்க. நான் நற்செய்தி அறிவிக்கும் என்றால் உனக்கு ஐயோ கேடுன்னு சொல்றாங்க. எங்க எனக்கு சகோதரா அறிவிக்கிறீங்க? எவ்வளவு சகோதரா இருக்கு அறிவிக்கணும் சகோதரா. எனக்கு பணம் அது துயார் இங்கே ஓட்டுறாரு, அவருக்கே துதி, அவருக்கு நன்றி. உலகமெல்லாம் மீட்படி இயேசு பாடுகள் பட்டார். உலகமெல்லாம் மீட்படி இயேசு விண்ணென்று மண்ணுக்கு வந்தார். உலகமெல்லாம் மீட்படி இயேசு பாடுகள் பட்டார். இந்த தவக்கால் நினைக்கிறோம், பாடுகள் பட்டார். உலகமெல்லாம் மீட்படி இயேசு ஆண்டவர் சிலுவிலே ரத்தம் அப்படியே சிந்தறார். உலகமெல்லாம் மீட்படி இயேசு சிலுவிலே ஜீவனை கொடுத்தார், உயிரை கொடுத்தார். இல்லைங்களா? உலகமில்ல இன்னைக்கு உலகத்தை எவ்வளவு மக்கள் மீட்படைஞ்சிருக்கிறாங்க சொல்லுங்கண்ணா, சொல்லுங்க அக்கா, தம்பி சொல்லு, தம்பி சொல்லு, தங்கச்சி, எவ்வளவு மக்கள் மீட்படைஞ்சிருக்கிறாங்க? கிறிஸ்துவை அறிந்து விட ஒன்னும் மீட்பு போகல ராஜா. கிறிஸ்து உள்ளே சொல்லுங்களே, அவனு உலகம் எல்லாம். அதனால தானே ஆண்டு சொல்லாரு, எல்லா இனத்தாருக்கும் எல்லா மக்களுக்கும் உலகம் எங்கும், எல்லா இனத்தாருக்கும் எல்லா மக்களும் உலகம் எங்கும் அறிவிக்கப்படும் சொல்லார். அறிக்கட்டும் சொல்லார். அறிக்கணும். நான் பைபிள் எடுத்து படிக்கல. திருப்பாடல் 119 136 சொல்றது தான் எனக்கு போனோம். இங்க போயிட்டார். திருச்சட்டத்தை பலர் கடைப்பிடிக்காதை கண்டு என் கண்களின்று நீர் அருவியாய் வடிந்தது என்று சொல்லுகிறார். திருச்சட்டத்தை பலர் கடைப்பிடிக்காதை கண்டு என் கண்களின்று நீர் அருவியாய் வடிந்து சொல்றார். நான் ஒவ்வொரு நாளும் அழுகிறேன். பைபிளை மக்கள் எடுக்கல. ஏன் எடுக்கல? எதுக்காக எடுக்கல? வாழ்வதற்கு பேதுரு சொன்னார், யாரிடம் செல்வம் விரைவா நாளை வாழ்வு தருகிற வார்த்தையை முழந்தான் என்று. ஆத்மீக வாழ்க்கையிலே கடந்து வரணும். இந்த வசனத்தை படிக்கிற பொழுது பிரிமாவுக்குள்ளே யாரிடம் செல்வம் விரைவா என்று அவங்க சொல்றாங்க. 66 68 சொல்லணும். இந்த வசனம் எனக்கு தேவை. அந்த 54 வசனத்தை நீ படிச்சு பாருங்க. அதுல யோவான்ல 6:54 எனது சதையை உண்டு என் ரத்தத்தை குடிப்பவர் நிலைவாழ்வை முன்ன சொல்லப்பட்டு யாரிடம் செல்வோம் இறைவா நிலைவாழ்வு தருகிற வார்த்தை முடம் தான். இங்கே சொல்றாரு, எனது சதையை உண்டு ரத்தத்தை குடிப்பவர் நிலைவாழ்வை கொண்டுள்ளார், நிலைவாழ்வை கொண்டுள்ளார். நானும் அவரை இறுதி நாளில் உயிர்த்தெழ செய்வேன் சொல்றார். இறுதி நாளில் உயிர்த்தெழ செய்வேன் சொல்றார். என் அன்பானவர்களே, இறைவசன வார்த்தை உணவு, ஆத்மீக உணவு, அது அப்படியே மனுவுருவாக வந்து நம்முடைய கடந்து வருகிறது. இந்த வார்த்தையும் இந்த உணவையும் உண்டு நாம் வாழ்கிற பொழுது நிலை வாழ்வு பெற்றவர்களாக, ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக, ஆத்மாவில் வாழ்ந்து அனுபவிக்கிற பிள்ளைகளாக இருக்க முடியும். கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பான சகோதரமே, இந்த உணவை இப்பொழுது உண்டு கொண்டிருக்கிறீர்கள். இந்த இறைவசன வார்த்தை என்கிற உணவை உண்டு கொண்டிருக்கிறீர்கள். அது உண்டு இங்க இப்படி போயிட்டு அப்படி நீ படிக்கிற பொழுது அது தேனுக்கு அப்படி மதுரமா இருக்கிறது. இங்க வருகிற பொழுது அது நாவலுக்குள்ள போயிட்டு அப்படி பயங்கரமா இருந்துட்டு அது பத்தி எரிகிறார். பத்தி எரியுன்னு சொல்லுகிறோம். அடுத்து நான் கொண்டு வர அடுத்த நாலு தினத்துல அந்த பத்தி எரிதை பத்தி நான் சொல்லுகிறேன். இப்ப நான் ஒப்பு கிடைக்கல. பேதுரு சொன்னது போல ஒப்பு கிடைக்கல. அந்த அவர் இயேசு ஆண்டவர் பேசுகிற பொழுது நோயாளிகள் எல்லாம் சுகப்பட்டார்கள், அற்புதப்பட்டார்கள். இப்ப நடக்கும். களங்கிடும் மகனே வருவாயா, இயேசு அழைக்கின்றார். கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு.
கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. கலங்கிடும் மகனே வருவாயா, இயேசு அழைக்கின்றார். இயேசு கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள திருப்பெயரிலே நல்வாழ்த்துக்கள். இந்த விடுதலை நேர நிகழ்ச்சி வழியாக உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டவர் தந்திருக்கிற கிருபைக்காக ஆண்டவருக்கு உளமாற நன்றி கூறுகிறேன். பிரியமானவர்களே, விடுதலையின் நேரம். உண்மையை அறிந்தவர்களாக இருப்பீர்கள், அந்த உண்மை உங்களுக்கு விடுதலை ஆக்கும் என்று யோவான் 8ஆம் அதிகாரம் 32ஆம் சொல்கிறார். உண்மை என்றால் என்ன? உண்மை என்றால் இறைவார்த்தை. உண்மை என்றால் இறைவார்த்தை. அந்த இறைவார்த்தை மனு உருவான இயேசுவும் உண்மை. அப்போ உண்மையை அறிந்தவர்களாக இருப்பீர்கள், இறைவசன வார்த்தையை அறிந்தவர்களாக இருப்பீர்கள், அந்த வார்த்தை உங்களுக்கு விடுதலை அளிக்கும். நேற்று தினத்தில் நாம் பார்க்கிற பொழுது பிரியமானவர்களே, அந்த வசன வார்த்தை எல்லாம் எழுதி வைத்து அநேகர் சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். வசன வார்த்தை விடுதலை அளிக்கும் என்பது பொய்யல்ல. அவர் சொன்னார், அது செய்து கொண்டிருக்கிறார். மார்க்கு 16ஆம் அதிகாரத்திலே 20ஆம் வசனத்தில் சொல்லுகிற பொழுது எங்கெல்லாம் நற்செய்தி அறிவிக்கப்படுகிறதோ என்று சொல்லுகிறார். எங்கெல்லாம் நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது, நற்செய்தி இறைவசன வார்த்தை இங்கெல்லாம் சொல்லுகிறதோ அங்கெல்லாம் ஆண்டவரும் உடன் இருந்து அவ்வார்த்தைகளை உறுதிப்படுத்த அரும் அடையாளங்களால் உறுதிப்படுத்தினார் என்று அந்த மார்க்கு 16ஆம் அதிகாரம் 20ஆம் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் சொல்ல எல்லாம் பைபிள்லாம் எடுத்து குறிக்கிறீங்க, எழுதுறீங்க. எனக்கு உண்மையிலே கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க அதெல்லாம் எழுதுற சகோதர என்று சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம் இருக்குது. அதே வேளையில் ஒரு பக்கம் சந்தோஷம் தான், இவ்வளவு சந்தோஷம் தான் இருக்கும். ஆனா இவ்வளவு துக்கம் இருக்குது. ஏன்னா கொஞ்சம் பேர் தான் பைபிள் படிக்கிறாங்க, இருந்துட்டு இருக்கிறாங்க. இவ்வளவு முன்னும் அதிக பேர் பைபிள் படிக்க எடுக்கல. இன்னைக்கு நான் தருமபுரி கார்மல் தியான ஆசிரமத்தில் செய்தி கொடுக்கிற தியானம் நடக்கும்போது சொல்லுவேன். இன்னைக்கு நம் சமூகத்திலே பைபிளை தொடாதவர்கள், தொட்டு பார்க்காதவர்கள் 50 பகுதிக்கும் அதிகம்னு சொல்லுவேன். அடுத்த ஒரு பகுதி சொல்லுவேன், எப்பயாவது தேடி கண்டுபிடிச்சு படிக்கிற மக்கள் ஒரு 25 பகுதிக்கும் அதிகமாக சொல்லுவேன். தினந்தோறும் பைபிளை படிக்கிற மக்கள் எவ்வளவு இருப்பான்னு உங்களுக்கு தெரியும். நீங்க எந்த குரூப் சேர்ந்தீங்கன்னு சொல்லுவேன். இதுல நீங்க நல்ல குரூப் தான். ஏன்னா பைபிள் எடுத்து வச்சுட்டு இறைவசன வார்த்தை கேட்க இருக்கிறீங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்கள், நான் சொன்னேன் இல்ல, மார்க்கு 16 நற்செய்தி அறிவிக்கணும்னா உடன் இருந்து அருமடையாளம் சொன்னேன். கடந்த நாட்டில் ஒரு நிகழ்வு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். செய்தியை கொடுத்து ஜெபிக்கிற வேளையில கடவுள் எனக்கு ஒரு காட்சி கொடுத்தார். என்ன வரப்போட்டு வெளிப்படுத்துற கடவுள் அங்கே ஒரு காட்சி கொடுத்தார். ஒரு சகோதரன் ஒரு ஆக்சிடென்ட்ல அவன் இந்த இடுப்பு செயலிழக்கப்பட்டு இந்த இடுப்பு கீழ் பகுதியில் அவனுக்கு ஒன்று செயலிழந்து போச்சு. அவன் படுத்த படிக்க இருக்கிறார். எத்தனை ஏறதால 6 மாதத்துக்கு 7 மாதம் பக்கம் ஆயிட்டு இருக்கும். அவங்க எதிர்க்கிறாங்க 6-7 மாதத்துக்கு. எனக்கு ஃபோன் பண்ணி விடுச்சுனாங்க 7 மாதத்துக்கு. செய்தி வேளையிலே நான் அங்கே ஜெபமாலையில் தூய அந்த சகோதரன் அப்படி கண்ணீர் விட்டு உள்ளத்தின் பாரத்தை படுத்துக்கிட்டே பார்த்துட்டு கேட்டுக்கிறார். எனக்கு ஆண்டவர் சொன்னார், 38 வருடமாக முடர்ந்து கிடந்தவனை எழுந்து நட என்று சொன்ன ஆண்டவர் இப்பொழுது ஆக்சிடென்டால் அடிபட்டு படுத்துக்கொண்டிருக்கிற சகோதரனை ஆண்டவர் எழுப்பி விடுகிறார், தொடுகிறார் சொல்றார். என் அன்பானவர்களே, அந்த சகோதரன் படுக்கையில் இருக்கிறவன் அப்படி எழுந்திருக்கிறார். அப்போ அவங்க பக்கத்துல அவங்க அம்மா உட்காந்துருக்கிறாங்க, அவங்க மனைவி உட்காந்துருக்காங்க, அவங்க பையன் சின்ன பையன் உட்காந்துருக்கிறாங்க. எல்லாரும் இயேசு 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 இயேசுன்னு உள்ளே கத்திருக்கிறாங்க, பேசிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா 6 மாசம் படுத்து படிக்கையில இருக்கிற மனுஷன் அவன் எழுக்கிற பொழுது எப்படி இருக்கு பாருங்க. இயேசு இயேசு என்று அம்மாவும் மனைவி பையன் சின்ன பையன் கத்திட்டு இயேசு இயேசுன்னு எல்லாம் கத்திட்டு இருக்கிறாங்க. அப்ப என்ன நடந்தது இருக்கு அன்பானவர்களே? அந்த சகோதரன் எழுதாங்க. அவங்க அப்படியே மொல்ல அப்படியே அப்படி இப்படி நடந்துட்டு இருக்கிறாங்க.
நடந்துட்டு இருக்கிறோம். இந்த வீட்டுல போட்ட சத்தத்தினால பக்கத்து வீட்டுக்காரங்களாம் ஒடியாந்துட்டானுங்க. என்னவோ இந்த படிக்க இருந்தாருங்களா வரணும் படிச்சுட்டு இருந்தாங்க, அதனால இதுவும் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டுக்காரெல்லாம் அந்த சத்தத்தை கேட்டுட்டு ஒடியாந்து இருக்கிறாங்க. ஒடியாந்து பார்த்தேன்னாக்க அந்த சகோதரன் அப்படி எழுந்து இருக்கிறான், இங்க செய்தி கொடுத்துட்டு இருக்குது. அப்படியே அவங்களும் எல்லாரும் அப்படி முட்டி போட்டுட்டாங்க வீட்டுக்கு. என் அன்பானவர்களே, என் ஆண்டவர் இன்றும் ஜீவிக்கிறார், வாழ்ந்து கொண்டிருக்கிறார். 2000 ஆண்டுகளுக்கு முன் அநேக அற்புதங்களை அதிசயங்களை செய்த ஆண்டவர் இன்றும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். நாம் அதை வாழ்க்கையில அனுபவிக்கணும். இந்த நாளிலும் அந்த அருமை ஆண்டவர், அந்த அற்புதங்களை செய்த ஆண்டவர் இந்த நாளிலும் செய்ய வல்லவராயிருக்கிறார். உன் கண்ணீரை காண்கிற கடவுள், உங்களுடைய நிலையை அறிகிற ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். அவர் மனதுருகிற கடவுள். எனவே அவருடைய வார்த்தைகளை கேட்க, அவருடைய வார்த்தைகளை கடந்து போக நாம் கடந்து வரலாம். அன்பின் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை எங்களுக்கு வாழ்வு தருகிறதாயிருக்கிறது. இவ்வுலக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு வழியாக அமைகிறது, மறுபடியும் செல்வதற்கும் வழியாக அமைகிறது. ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே, எங்கள் பலவனத்தோடு கூட ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய வார்த்தையை எங்களுக்கு தாரும், அதை வாழ்வதற்கு கொள்ள கிருபை செய்யும். ஆமென். பிரியமானவர்களே, நான் தொடர்ந்து நாட்களில் இந்த வாரம் முழுவதும் இறை வார்த்தையினுடைய வல்லமை மகிமையை குறித்து நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். முதல்ல நான் சொல்லுகிற பொழுது இறை வார்த்தை மகிமையை சொல்லும் பொழுது இறை வார்த்தை ஒரு ஒளி, வெளிச்சம், அது சவுண்ட், அது மாதிரி கொடுத்து அது நீங்க கேட்டீங்க. அடுத்து அதே அந்த கண்டினியூ செய்து வைக்கிற பொழுது இறை வார்த்தை ஒரு உணவு என்று சொன்னேன். உணவு அது ஆத்மீக வாழ்வுக்கு தருகின்ற உணவாகி இருக்கிறது என்று அந்த கருத்தை நான் இறைவார்த்தை ஒரு நெருப்பு போல ஆவியான் செயல்படுகிறாய் இருக்கிறார். எதை பற்றி நான் சொன்னால் நிறைய சொல்லணும், ஆனால் சுருக்கமாக நான் சில கருத்துக்கள் இறைவசன வார்த்தையோடு கொண்டு வருகிறேன். குறிச்சிக்கிடுங்க, எழுதி படிக்கலான். எரேமியா புத்தகத்தை பார்க்கிற பொழுது 23ஆம் அதிகாரத்திலே 29வது வசனம் ஒரு சொல்லு இருக்கு. அது புனித அவர் எரேமியா எப்படி சொல்றார் பாருங்க. எரேமியாவில் 23ஆம் 23 சொல்றாரு. 23:29 என் சொல் தீயை போன்றது அல்லவா, பாறையை நொறுக்கும் சம்மட்டியை போன்றது அல்லவா என்றார். ஆண்டவர் சொல்றாரு, என் சொல் தீயை போன்றது அல்லவா, பாறையை நொறுக்கும் சம்மட்டியை போன்றது அல்லவா என்றார். சொன்ன எப்படி இருக்கு? என் சொல் தீயை போன்றது அல்லவா. ஒவ்வொரு பிள்ளையும் பண்ண தேன் போல இருக்குன்னு அங்க சொல்றாரு இல்லைங்களா. தேன் போல மதுரமா இருக்குன்னு சொல்றாரு, ஒளியை போல சொல்றாரு. இங்க என்ன சொல்றாரு, அது நெருப்பை போல தீயை போன்றது அல்லவா, சம்மட்டியை போன்றது அல்லவான்னு சொல்ற, அடிச்சு ஒருக்குன்னு சொல்லுகிறார். என் அன்பானவர்களே, அந்த எரேமியாவோட சொல்லுகிற பொழுது அந்த கருத்தை பார்க்கணும். என் தீயை போன்றிருக்கும் அவருக்கு ஏதோ சொல்லிக்கொண்டு அந்த எரேமியாவுக்கு சொல்லுகிற பொழுது அவர் சொல்ல, என் சொல் தீயை போன்றது அல்லவா, பாறையை நொறுக்கும். நானும் ஒரு காலத்துல பாறை இதையும் படைத்தவன் தான், கல் நஞ்சம் படைச்ச வேண்டாம. கல் நஞ்சம் சொன்ன அடுக்கிறது கல் நஞ்சம். சில பேர்ல சொன்ன புரிய என்ன புத்தி சொன்னா என்ன ஒன்னாலும் விட்டு விடுங்க. அது கல் நஞ்சம் படிச்சவன்னு சொல்லுவாங்க. ஆனாங்க ஜெலுவடுக்கு அது கல் நஞ்சல பாறை பந்தாருக்கு அடிச்சு உடச்சி நெருப்பு அடிச்சலான்னு சொல்லிட்டு இருக்குது. பிரைஸ் எல்லாம் இந்த கருத்தை நான் சொன்னாக்கு நிறைய சொல்லி கொண்டிருக்கும். இந்த கருத்தோடு கூட இந்த எரேமியாவுக்கு சொல்லப்பட்ட வார்த்தையை திரும்பவும் சொல்லுகிறேன். அதே எரேமியாவுக்குள்ள 5ஆம் அதிகாரத்தில் 14வது வசனம், 5ஆம் அதிகாரத்தில் 14வது வசனத்தில் பிற்பகுதியை படித்தோம். அந்த 5ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்தை படிக்கிற பொழுது அந்த ஒரு கருத்து 14ஆம் வசனம் அதில் அங்கே சொல்கிற பார்த்து படித்து நிற்கும். படிக்கிறேன், நீங்களும் விரல வச்சுட்டு இருக்கிறீங்க, அப்படியும் படிங்க. ஆகவே படைகளின் கடவுளாகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், படைகளின் கடவுளாகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், அவர்கள் இப்படி பேசியதால் நான் உன் வாயில் வைக்கும் என் சொற்கள் நெருப்பாகும், உன் வாயில் வைத்த அவை மரக்கட்டைகளாகிய எம்மக்களை எரித்து விடுன்றார். வசன வார்த்தை வருண்டுக்கு ஆண்டவர் உன் நாவில் உன் வாயில் வைக்கும் என் சொற்கள், ஆண்டு சொற்கள் நெருப்பாகும் சொல்றாரு. உன் வாயில் வைத்த அவை மரக்கட்டைகளாகி இந்த மக்களை முன்ன கல்லான் பாறையை உடைக்கும் சொல்றாரு. இங்க என்ன சொல்றாரு, அது மரக்கட்டைகளாகி அந்த மக்களை பற்றி எரிய செய்யும் சொல்லிட்டு இருக்கிறார். God, Jesus. என் அன்பானவர்களே, இறைவசன வார்த்தையின் வல்லமையை பாருங்க, அதன் மகிமையை பாருங்க, உணருங்க.
இன்னைக்கு நான் பிரசங்கம் பண்ணுகிற பொழுது நிறைய சகோதரர் சொல்லுகிற கருத்து இதுதான். எனக்கு இங்க பத்திரம் இல்லை, தியான மையத்திலும் மற்ற இடத்துல பிரசங்கம் போது சில பிரசங்கி மாதிரிலாம் இருப்பாங்க. அவங்க பிரசங்கம் பண்றதை பார்த்தனாக்க அப்படி பத்தி எரியும் எல்லாம் உடஞ்சி போயிடுவாங்க இல்லைங்களா? சில பிரசங்கி மாதிரிலாம் இருக்கிறாங்க, சில அருத்தந்திரலாம் இருக்கிறாங்க. அவங்க பேசுற பேச்சை பார்த்தனாக்க அப்படி கட்டன்னு அடித்துட்டு போகணும். எங்கே வசன வார்த்தை கடவுள் நாவிலே வைக்கிறார், வாயிலே வைக்கிறார் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கருத்தை நீங்க திருப்பாடல் ஆசிரியர் சொல்வார். என்ன தெரியும், ஆண்டவரே அந்த வசன வார்த்தை எப்படி எஃபெக்ட் ஆகுதா? இங்க பத்திட்டு வர்றது நாவல் வைக்கிற வார்த்தை, இங்கிருந்து வர்றது வார்த்தை உன் நாவில வைக்கிற வார்த்தை அது பத்தி எரியும் மரக்கட்டைகள் ஆகிய ஒரு முன் வாயில வைக்கிற வார்த்தை சம்மட்டியை போல அடிச்சு நொறுக்குன்னு சொல்கிறார். இந்த கருத்தை திருப்பாடல் ஆசிரியர் சொல்லுவார். என்ன சொல்லுவார்னாக்க திருப்பாடல் 139 3வது சொல்லுவார், என் உள்ளம் என்னுள் எரிய தொடங்கியது, நான் சிந்தனையில் ஆழ்ந்த போது நெருப்பு மூண்டதுன்னு. நான் மீண்டும் படிக்கிறேன், நீங்க படிச்சு. என் உள்ளம் என்னுள் எரிய தொடங்கியது. இதை ஏன் நான் மீண்டும் படிக்கிறேன்னாக்க, நான் ஒவ்வொரு நாளும் இறைவசன வார்த்தையை படிக்கிற பொழுதெல்லாம் சும்மா அப்படி படிச்சு பிடிச்சி போறதில்லை, இப்படி படிச்சு போறது கிடையாது. அன்றைக்கு ஒரு வசனம் படிச்சுனாக்க அது ஒரு அரை மணி நேரம் அல்லது 1 மணி நேரம் அல்லது ஒரு நாளைக்கு கூட ஆகிடும், ஒரு நாள் ஆகிடும். அந்த வசனத்துடைய கருத்தில் சிந்திச்சு போயிட்டே இருப்பேன். இன்னைக்கு அப்படி போகிற பொழுதுதான் அது மனதிலே பதிந்து வைக்கப்பட்டதா இருக்கு, அது சொல்ல வேண்டியதா இருக்குன்றது. சும்மா அப்படியே படிச்சுட்டு போனாக்க ஒன்று கிடையாது, இல்லை கிடையாது. இன்னைக்கு நிறைய மக்கள் அப்படி போயிட்டு இருக்காங்க. அப்படி இல்லை, சிந்திக்கணும், தியானிக்கணும். அப்பொழுதுதான் இல்லை அது நம்முடைய உள்ளத்தில் அது எழுதப்பட்டதா இருக்கும். எழுதப்பட்டதா இருக்கணும். எப்படின்னு எழுதப்பட்டதா இருக்கும். இங்கே வசனம் போகிறது, தொய்யான் உணர்த்துறாரு. சொல்றேன், எரேமியா 31ஆம் அதிகாரத்தில் நீ 31, 33, 33 பார்க்கும் பொழுது, நான் ஒரு உடன்படிக்கை செய்ய இருக்கிறேன். அந்த உடன்படிக்கை என்ன என்றால், அந்த இஸ்ரேல் மக்கள் அவருடைய இதயத்தில் என் சட்டத்தை என் நியமங்களை எழுதுவேன் பதிப்பேன் சொல்றார். எழுதுவேன் பதிப்பேன் சொல்றார். அப்பொழுது அவர்கள் என்னுடைய மக்களாய் இருப்பார்கள், நான் அவருடைய கடவுளாய் இருப்பேன் சொல்றார். எழுதுவேன் பதிப்பேன் சொல்றார். எழுதுவேன் பதிப்பேன். அப்போ நாம் சிந்திக்க சிந்திக்க தியானிக்க தியானிக்க அது அப்படி எழுதப்படுகிறதா இருக்கிறது. அந்த எரேமியால 31, 33, 30 எழுதுனீங்கல்ல, இந்த கருத்தை இதே கருத்தை புதிய ஏற்பாட்டில் பார்த்தனாக்க எரேமியாவில் எபிரேயர்ல 8ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனத்திலும், எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலும் 10ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனத்திலும் இதே கருத்து சொல்லப்பட்டிருக்கு. நான் ஒரு நாள் இதை படிச்சுட்டு, ஆண்டவரை இதயத்தில் எழுதுறீங்களா, பதிக்கிறீங்களா, எப்படி எழுதுவீங்க, எப்படி பதிப்பீங்கன்னு சொல்லி நான் கேட்டு அப்படியே நைட்டில் உட்காந்து ஒரு நாள் வெடிக்கால நைட்டு 10-12 மணிக்கும் அதுக்கு தூக்கம் இல்லை ஜம் பண்ணி இந்த வசனம் வார்த்தை அன்னைக்கு நைட்டு புதுசா ஆண்டவர் எப்படி எழுதுவீங்க, எப்படி பதிப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவர் அப்படி கேட்டிருந்தேன். அப்போ ஆண்டவருக்கு சொல்லி கொடுத்த அன்றைக்கு கடவுள் நம்மோடு கூட பேசுகிறவர். 2 கொரிந்தியர்ல 4ஆம் அதிகாரத்துல 3-4 வசனத்தை காட்டினார். அது எடுத்து படிச்சு பார்த்தேன். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்துல 3-4 வசனத்தை எடுத்து காட்டி கொடுத்தார். அது எடுத்து படிச்சு. அப்போ அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, அது சொல்லிருக்கு, கற்பலகையில் மனித இதயம் என்கிற பலகையிலே மையினால் அல்ல வாழும் கடவுளுடைய ஆவினாலே எழுதப்பட்டதுண்டு. அப்போ வாழும் கடவுளுடைய ஆவினால அப்படி எழுதப்படுகிறதா? வாழும் கடவுளுடைய ஆவினாலே இந்த இதயம் என்கிற பலகையிலே, இந்த இதயம் என்கிற பலகையிலே தூய ஆவினாலே எழுதப்படுகிறார், மையினால். என் அன்பானவர்களே பார்க்கணும், அப்படி சிந்தனையில் இருக்கு. இறைவசன வார்த்தை வாசித்து ஏதோ போன மாதிரி இல்லை, சிந்திக்க சிந்திக்க அது அப்படியே தூய ஆவிலே எழுதப்பட்டு கொண்டிருக்கும். பிரைஸ் தி லார்ட். என் அன்பான சரி, இதை கொண்டு போய் நான் போட்டிருக்கேன். அவர் விட்டுக்க அந்த திருவள்ளுவர் சொல்றார், என் உள்ளம் எரிய தொடங்கியது, நான் சிந்தனையில் ஆழ்ந்த போது நெருப்பு மூண்டதுன்னு சொல்றாருல்ல. இந்த நெருப்பு மூண்டுகிறது பாருக்கு அர்த்தம். நெருப்பு மூண்டு உன் நாவில் வைக்கிற வார்த்தைகள் அந்த மரக்கட்டைகள் ஆகியவர்களை சுட்டெரிக்கும். இதை படிக்கிற பொழுது சுட்டெரிக்கும், சிந்திக்கிற பொழுதுக்கும். நான் இதை வேற ஒரு கண்டு போறேன். லூக்காஸ் நட்சத்திரம் நீங்க பார்ப்பீங்களான்னாக்க எம்மாவுஸ் சீடர்கள் இந்த பைபிள் இருக்கு. இங்க வசனம் இங்க போகுது இங்க அவர் எம்மாவுஸ் சீடர்கள் இயேசு இறந்த பின்னாடி அந்த சீடர்கள் எல்லாம் ஒவ்வொருத்தரும் பிரிஞ்சு போறாங்க. அப்போ இயேசு எம்மாவுஸ் சீடர்களோட கூடவே போறார்.
அவர் எல்லாம் மறைவன்மையெல்லாம் சொல்லிட்டு போயிட்டு இருக்கிறார். அப்போ ஒன்றும் புரியல. அவங்க போயிட்டு அந்த மாலை வேளையில் அவங்க வீட்டில் தங்குறாங்க. தங்கிட்டு அவங்க சொல்கிறாங்க, ஏசு தங்குற அந்த அப்பத்தை பிடிக்கிற பொழுது இயேசுவை அங்கே கண்டுக்கிறார்கள். அப்போலாம் ரிட்டர்ன் பேக் எம்மாவுஸ் போனவங்க ரிட்டர்ன் பேக் ஆகிறாங்க. வரும்போது அவங்க சொல்கிறாங்க, அவர் நம்மோடு கூட பேசி வருகிற பொழுது லூக்காஸ் நற்செய்தியிலே 24ஆம் அதிகாரத்தில் 32வது வசனம் நினைக்கிறேன், அதில் சொல்லப்பட்டிருக்கும். 32 அதில் வழியிலே அவர் நம்மோடு பேசி மறைநூலை விளக்கும் போது நம் உள்ளம் பற்றி எறியவில்லையான்னு சொல்றார். பற்றியவில்லை. என் அன்பானவர்களே, நான் சொன்ன பாருங்க, பற்றி எறியவில்லையா? போகும்போது பட்டி எரிஞ்சானே, அப்பயும் உணர்ந்திருக்கனால உணரல. எப்போ உணர்ந்தாருங்க? எப்போ இயேசு கிறிஸ்துவை அந்த அப்பத்திலே அவர்கள் பார்த்தார்களோ அப்போதான் அவங்க அதை உணர்ந்து திரும்ப உணர்றாங்க. வார்த்தை மனு உருவானார். அதை உறுதிப்படுத்துகிற ஒரு ஆன்மீகமாக கடந்து வருகிறது. சிந்திக்கணும். இன்னைக்கு நிறைய மக்கள் இதில் ஒன்லி இது பைபிள் மாத்திரம் வச்சுட்டு பாருங்க, இல்லை இங்கே கொண்டு வரணும். சில பேர் இது மாத்திரம் கொண்டு இருப்பாங்க, இங்கேயும் கொண்டு வரணும். இந்த இரண்டும் கொண்டு வர பொழுதுதான் கொண்டு வர முடியும். ஆனால் கொண்டு வரலான்ட்டு சரி, இதை நான் சொல்லுகிற பொழுது அங்கே லூக்காஸ் எம்மாவுஸ் சொல்லுகிறார் அல்லவா, ஆண்டவரே முடியும் இந்த அவர் நம்மோடு பேசி வருகிற பொழுது எம்மாவுஸ் சொல்றார், அவர் நம்மோடு பேசி நம்முடைய உள்ளம் பற்றி எறியவில்லையான்னு சொல்லுகிறார்கள். இறைவசன வார்த்தையை நாம் கேட்டு சிந்தித்து தியானிக்கிற பொழுதெல்லாம் நம்முடைய உள்ளம் பற்றி எறிகிறதா இருக்கிறது. இதை நான் இன்னொரு இடத்துல நான் சொல்லும் போது நினைக்கிறேன். இந்த தூயாவி கொண்டு வரேன். இந்த இறைவசன வார்த்தையை நான் படிக்க 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 பற்றி எறிகின்ற ஒரு நிலையில் பார்க்கும்போது அந்த ஆவிக்குரிய நிலை வந்தது புறா, காற்று, நெருப்பு, எண்ணெய், தண்ணீர் இல்லையா? இந்த ஒரு கருத்துக்குள்ளே ஒரு இதெல்லாம் போயிட்டு இருக்கணும். யோவான் 6ஆம் அதிகாரத்தில் 63ஆம் வசனம் படிப்பீங்களான்னா அது சொல்லப்பட்டிருக்கோம். வாழ்வு யோவான் 6:63 எழுதுறீங்க 6:63 அது சொல்லப்பட்டிருக்காங்க. வாழ்வுதருவது தூய ஆவியே, வாழ்வுதருவது தூய ஆவியே, ஊனியல்புக்கு ஒன்று உதவாது. நான் சொல்லுகிற வார்த்தை, நான் கூறுகிற வார்த்தை உங்களுக்கு ஆவியும் உயிருமாய் இருக்கும்னு சொல்லுகிறார். நான் கூறுகிற வார்த்தை, அப்போ ஆண்டு கூறுகிற வார்த்தை ஆவியும் உயிருமாய். அப்போ இறைவசன வார்த்தையை வாசிக்க 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 இந்த தூய ஆவியால் எழுதப்பட்ட வார்த்தையை கேட்க கேட்க ஆட்டோமேட்டிக்காக நமக்குள்ளாக தூய ஆவி கடந்து வந்துகிட்டே இருப்பார். இந்த கருத்து எங்கே போகிறது? இறைவசன வார்த்தையை கேட்க படிக்க படிக்க ஆட்டோமேட்டிக் தூய வந்துட்டு நிரப்பும். சிந்திக்க அவர் சொல்றாருல்ல, நான் கூறுகிற வார்த்தை ஆவியும் உயிருமாய் இருக்கிறது, வாழ்ந்திருக்கிற ஆவி. இந்த கருத்தை நான் கொண்டு போறேன்னா திருத்தருப்பணியில் கொண்டு போறேன். பேதுரு கொன்னொலி வீட்டுக்கு போறார். பேதுரு கொன்னொலி வீட்டுக்கு போறார். கொன்னொலி வீட்டார் எல்லாரும் மற்ற சமயத்தை சார்ந்த மக்கள். அவர்கள் அங்கெல்லாம் எல்லாம் உட்காந்துருக்குறாங்க. கொன்னொலி வீட்டுக்கு பேதுரு போறார். பேதுரோட கூட யூதகுல விசுவாசிகளாக போறாங்க. எல்லாம் போகும்போது அங்கே எல்லாரும் உட்காந்துருக்குறாங்க. எல்லாம் கொன்னொலி வீட்டில் உட்காந்துருக்குறாங்க. பேதுரு வருவிக்காக காத்துட்டு இருக்கிறாங்க. அதில் கொன்னொலி காலுக்குள்ள விடுறான். வேண்டாம் சொல்லிட்டு அப்போ பேதுரு பேச ஆரம்பிக்கிறார். அங்கே இருக்கிற எல்லாரும் கேட்டுருக்குறாங்க. பேதுரு பிரசங்கம் பண்ணி கேட்டுக்கும் போது நீ குறிச்சு கேட்டுங்க, அப்புறம் படிப்பீங்க. திருத்துறைப்பணி 10ஆம் அதிகாரத்தில் 41-42 வசனம் தான், 44-45 வசனம். அதில் பாருங்க, திருத்துறைப்பணி 10:44-45 அது சொல்லிக்கும். அவர் பேசிட்டு இருக்கிறார். பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது அவர்கள் மேல் அங்க இருக்க அவர்கள் மேலெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். பரிசுத்த ஆவி இறங்கி வந்ததை யூதகுல விசுவாசிகள் கண்டார்கள். எப்படி கண்டார்கள்? ஏனென்றால் அவர்கள் எல்லாம் பரவச பேச்சு பேசி ஆண்டவரை போற்றுவதை கண்டார்கள். ஒரு மனுஷன் பரிசுத்தாவி பெற்றுக்கிறதுக்கு அடையாளமே பரவச பேச்சுன்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. பரிசுத்தாவி பெற்றுக்கிறதுக்கு அடையாளமே பரவச பேச்சு. பரிசுத்தாவி பெற்றுக்கிறது அடையாளம் பரவச. அப்போ எல்லாரும் பரிசுத்தாவியை பரவச பேசினால அவன் பரிசுத்தாவி இருந்துக்கு. ஏன் சொல்லுகிறேன் என்றால் இறை வார்த்தையை கேட்க 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 இறைவார்த்தையை கேட்க கேட்க அந்த இறை வார்த்தை தூய ஆவினால் எழுதப்பட்டதும் தூய ஆவி கொடுக்கிறதாம இருக்கிறதுனால அது உள் ஆஃப் த பேக் அந்த உள்ளம் பேக் ஆகிட்டு அவர்கள் எல்லாம் பரவச செய்கிறாங்க. சிந்திக்கணும் சகோதரமே, சிந்திக்கணும். ஏதோ உலகப்பரமான பக்தி முயற்சியில் அல்ல, ஆத்மீகத்தை கடந்து போகணும் பிரியமார்களே. சார், இந்த வசனத்தை நான் சொல்லி உடனே தெரியும் மீண்டும் வேற வேலை பண்ணுறது நெருப்புன்றது கொண்டு போகணும். நெருப்பு கொண்டு போகின்றது ஏசியாவில் இந்த நான் பார்க்கணும். ஏசியாவில் 64ஆம் அதிகாரத்தில் 2வது வசனம் ஒரு வாரம் சொல்லப்பட்டிருக்கும். ஏசியா
64:2. அது நீங்க அப்புறமும் குறிச்சு விட்டீங்க. விறகின் மேல் தீ கொழுந்து விட்டு எரிகிறது. விறகு மேல தீ கொழுந்து விட்டு எரிகிறது. குறிச்சுக்கிட்டுங்க. பெந்தகோஸ்து நாளின் போது பரிசுத்த வரும் பொழுது அவங்க எல்லாம் புள்ளி மாற்றமா இருந்தாங்க. என்ன நெருப்பு இறங்கி வந்துட்டு இந்த கருத்தை பார்க்கணும். அன்பானவர்களே, இறைவசன வார்த்தை அவ்வளவு வளம் உள்ளதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, உணர்ந்து கொள்ளுங்கள். எரேமியாவோடு மீண்டும் நான் எரேமியா கொண்டு வருகிறேன். எரேமியா 10:20 அதிகாரத்தில் 9 சொல்லுகிற பொழுது, எரேமியா 20 அதிகாரத்தில் 9 சொல்லுகிற பொழுது அதில் சொல்லப்பட்டிருக்கும். எரேமியா 20:9 அந்த பிற்பகுதி, உம் சொல் என் இதயத்தில் பற்றி எரியும் தீ போல் இருக்கின்றது. அது பின்னாடி வசனம் பார்த்து பின்னாடி தான், உம் சொல் என் இதயத்தில் பற்றி எரியும் தீ போல் இருக்கின்றது. அது என் எலும்புக்குள் அடைப்பட்டு கிடக்கின்றது. அதுக்கு பின்னாடி இது என்னால் சொல்லாமல் இருக்க முடியாது சொல்லுவார். என் அன்பானவர்களே, இந்த இறைவசன வார்த்தையை நாம் படித்து கொண்டு வருகிற பொழுது அது பற்றிருக்கிறதாக தீப்போல் பற்றி அது எலும்புக்குள்ள அப்படியே அடைக்கப்பட்டிருக்கும். என்ன சொல்லாமல் இருக்க முடியாது. இப்படி சொல்லாமல் இருக்க முடியாதுனாக்க நாம் சொல்லுவோம், நற்செய்தி அறிவிப்போம். நம்முடைய பக்கத்து வீட்டுக்கார அக்கத்து வீட்டார் எல்லாம் சொல்லுவோம், நற்செய்தி அறிவிப்போம். சொல்லாமல் இருக்க முடியாது. நான் இன்னைக்கு ஒரு பைபிளை படிச்சேன்னா ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை சொன்னார். அம்மா என்ன அருமையான வார்த்தை தெரியுமா அப்படின்னு அப்படியே போய் சொல்லுவோம், அடுத்து போய் சொல்லுவோம். இது இப்படியே போயிட்டு இருக்கும். எல்லாரும் மக்களும் அப்படி நடிச்சு எப்படி பாருங்க இல்லைங்களா? இதை சிந்திக்கும் போது பின்னாடி பாருன்னு மக்கள் இன்னும் பைபிள் அடைக்கல. உம் சொல் என் இதயத்தில் பற்றி எரியும் தீ போல் இருக்கிறது. அது என் எலும்புக்குள் அடைக்கப்பட்டு கிடக்கின்றது. என்னால் சொல்ல இயலாமல் என்னால் முடியாதுன்னு சொல்லுகிறார். உண்மை பற்றி நான் சொல்ல முடியாது சொல்லுகிறார். எனவே அன்பானவர்களே, இறைவசன வார்த்தையை பார்க்கிற பொழுது அது முதலாவது வார்த்தையாக இருக்கிறது, அடுத்தது மனு உருவாக இருக்கிறது, அது ஆவியாக இருக்கிறது, செயல்படுகிறது. தந்தை மகன் தூயாக இருக்கிறது. வார்த்தை ஒளியின் ஒளிச்சினமாக இருக்கிறது, அது உணவாக இருக்கிறது, அது ஆவியாக செயல்படும், அக்னி மயமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த அக்னி மயமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற வார்த்தையை நான் படிக்கிற பொழுது நெருப்பு எரிகிற பொழுது, நெருப்பு பற்றி எரிகிற பொழுது ஆட்டோமேட்டிக் வெளிச்சம் உண்டாகிட்டே இருக்கும், இல்லைங்களா? ஆமாம், பார்க்கணும். இதில் கருத்து ஏசாயா புத்தகத்தில் பார்க்கிற பொழுது, இந்த ஏசாயா புத்தகத்தில் நீ பார்க்கிற பொழுது அதில் ஒரு 10ஆம் அதிகாரத்திலே 17வது வசனம் நினைக்கிறேன். அதில் சொல்லப்பட்டிருக்கு 10:7 வசனம் 10:17 இஸ்ரேலியின் ஒளியானவர் நெருப்பாக மாறுவார். இது கொண்டு வர நெருப்பு கறி கொண்டு வர. இஸ்ரேலின் ஒளியானவர் நெருப்பாக மாறுவார். அவர் தீ கொழுந்தாய் உருவெடுப்பார். அது அதனுடைய முட்புதர்களை எல்லாம் நொறுக்கி நெருப்புகளை பற்றி ஒரே நாளில் சுட்டெரித்து விடும். அவர் நெருப்பாக மாறி ஒளியாய் மாறி இந்த நெருப்பெல்லாம் சுட்டிருக்கின்ற எல்லா பாவத்தையும் சுட்டிருக்கின்ற முட்புதர் பாவத்தின் முற்பதெல்லாம் சுட்டிருக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் சொல்லுகிற பொழுது என் அன்பானவர்களே, நான் இன்னும் அதிகமாக சொல்ல வேண்டிய ஒரு கலைஞர் இந்த பார்க்கிற பொழுது ஆண்டவர் சொல்லுவார், இதோ நான் மண்ணுலகில் தீமுட்டவே வந்தேன், அவை இது பட்டியலிடப்பட வேண்டும் என்று விரும்புகிறேன் சொல்லுவார். லூக்காஸ் நற்செய்தியில் சொல்லுகிற பொழுது சொல்வார், இது நெருப்பு மூட்ட வந்தேன், அவை பட்டியலிடப்பட வேண்டும். என்ன அர்த்தம்? எல்லா மக்களும் இறைவசன வார்த்தையை படித்து கேட்டு உணர்ந்து பக்தி எரியணும். அந்த வெளிச்சம் அப்படியே எல்லா மக்களுக்கும் போகணும், உலகில் ஒளியாய் மாறணும் தான் விரும்புகிறார். ஜெபிப்போம். இந்த நாளை அப்படியே இப்போ கிடைக்கலாம். அன்பின் ஆண்டவரே, உம்முடைய வசன வார்த்தைகளை சிந்தித்து தியானித்துக் கொண்டிருக்கிற வேளையிலே ஒவ்வொருடைய உள்ளமும் இப்பொழுது பட்டிருக்கின்ற நெருப்பாக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன். மறை கட்டைகளாகி இந்த மக்களை சுட்டெரிக்கும் என்று சொன்னீரே, அப்படியா இப்பொழுது உம்முடைய வசன வார்த்தைகள் சுட்டெரித்துக் கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன். முட்புதர்களை சுட்டெரிக்கும் என்றபடி எல்லா பாவத்தின் காரியங்களை சுட்டெரித்துக் கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன். நெருப்பு முழுகிற பொழுது அது தீ ஒளியை கொடுக்கிறதா இருக்கிறபடிக்கா நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே,
ஒவ்வொரு மனிதனிலும் அது பிரகாசிக்க செய்யட்டும். ஒவ்வொரு குடும்பத்திலும் அது பிரகாசிக்க செய்யட்டும். ஒவ்வொரு சமூகத்திலும் அது பிரகாசிக்க செய்யட்டும். உம்முடைய பேரொளி கடந்து போகட்டும். ஒளி எங்கேயோ அங்கு இருள் இல்லை என்று பார்க்கிறோமே. ஆமாண்டவரே, உம்முடைய ஒளி கடந்து வரணும். இறைவசன வார்த்தை என்கிற ஒளி நெருப்பு கடந்து செயல்படுகிற பொழுது அங்கே தீமையின் சக்திகள் எல்லாம் அழிந்து போகணும். செபிக்கிறேன் ஆண்டவரே, செபிக்கிறேன். இப்பொழுதும் அப்படிப்பட்ட அரும்பெரும் காரியங்கள் செய்து கொண்டிருப்பக்காய் நன்றி. பில்லிய சூன்ய கட்டுக்கள், மந்திர கட்டுக்கள், பிசாசின் உபதங்கள் எல்லாம் இப்பொழுது அகன்று ஒளிந்து போய் கொண்டிருப்பக்காய் நன்றி. ஓ ரிஹாலா ரபிஹானா ரபிஷா கு லா துஷரிஹரா திஸ்ஸலயா. இப்பொழுது தீய ஆவினாலே பிடிக்கப்பட்ட ஒரு சகோதரி கீழே விழுந்து பிறண்டு கொண்டிருப்பதனாலும் அவருடைய குடும்பத்தார் அந்த மகளை பிடித்து அழுத்தி பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினாலே மகளை விட்டு அந்த தீயாவி அகன்று போவதாக, அகன்று போவதாக. ஆண்டவரே, உம்முடைய வல்லமை வெளிப்பட்டுக் கொண்டிருப்பக்காய் நன்றி. உம்முடைய கிருபை வெளிப்பட்டுக் கொண்டிருப்பக்காய் நன்றி. உம்முடைய மாட்சிமை வெளிப்பட்டுக் கொண்டிருப்பக்காக நன்றி. உம்முடைய வசன வார்த்தைகள் தீபமாய் ஒளியாய் பற்றி இருந்து கொண்டு செயல்பட்டுக் கொண்டிருப்பக்காய் நன்றி. தொடர்ந்து நீர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே, ஆசீர்வதிப்பீராக. இறைவசன வார்த்தைகள் இன்னும் இன்னும் அதிகமாக விளக்கமிகும் செல்லப்பட வேண்டும் ஆண்டவரே. அக்னி நெருப்பை போட வந்தேன், அவை பற்றியப்பட வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொன்னீரே. உம்முடைய விருப்பத்தின் காரியங்கள் நிறைவேற எங்களை நாங்கள் ஒப்பு கிடைக்கிறோம். அடியனை ஒப்பு கிடைக்கிறேன், எல்லாரையும் ஒப்பு கிடைக்கிறேன். பண்படுத்திக் கொள்ளும், நீ பயன்படுத்திக் கொள்ளும். எல்லாவற்றிலும் வாழ்ந்த நலமா இருக்கத்தக்கதாக நன்மையின் கருவூலத்தை திறப்பீராக. செபிக்கிறேன், செபிக்கிறேன். நீர் அப்படியே செயல்படுவதற்காக நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன். நல்ல அரியே வாழ்க ஆண்டவரும் உடனே, பெண்களிலே நீர் பேரு பெற்றீரும் மகனும் வாழியவே. பரிசுத்த மரியாயே எங்கள் பரமனின் தாயாரே, பாவிகள் எங்களுக்காய் பரமனை மன்றாடும். இப்போதும் நீர் மன்றாடும், எப்போதும் நீர் மன்றாடும். தீமைகள் நெருங்கையிலே பரமனை மன்றாடும். மரணம் வருகையிலே எம்மை தாங்கும் அம்மா. தெய்வ ஒளியும் ஒளியும் என்ற மாத இதழ் எமது டிவைன் ஊழியத்தின் வழியாக வெளியிடப்படும் தெய்வ ஒளியும் ஒளியும் என்ற மாத இதழ் பெற வேண்டும் என்றால் சரியான முகவரியை அனுப்புங்கள். புத்தகங்கள் அனுப்பி வைக்கின்றோம். எங்கள் ஊழியங்களுக்காக ஜீவியுங்கள். ஆண்டு குணத்தை இந்த காணிக்கையால் தாங்க.